Hello students, இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா 10th standard mathsல question number lesson number 1 relation and functionல exercise number 1.1ல 6th sum. Let a is equal to x belongs to w such that x less than 2, b is equal to x belongs to n such that x less than 1 and greater than or equal to 4, and c is equal to 3, 5. Verify that a into b union c is equal to a into b union a into c. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா செட் பில்டர் ஃபார்மில் ஒரு 3 செட் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு ஏ என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதை வந்து 3 சப்டிவிஷனாக பிரித்து 3த்தையும் நம்மளை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா எக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸ் பிலாங்ஸ் டு w. w means whole number such that x less than 2. ஹோல் நம்பர் அப்படின்னா எக்ஸ் என்பது ஹோல் நம்பரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹோல் நம்பர்னாலே ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் வந்து 2-ஐ விட லெஸர் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2-ஐ விட லெஸர்னால் 0 and 1 மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பி எக்ஸ் பிலாங்ஸ் டு என், அதாவது என்னன்னா நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1, 1-ஐ விட கிரேட்டர் நம்பர், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4, அதாவது 4 இருக்கணும் இல்லை 4 விட கம்மியான நம்பராக இருக்கணும். ஸோ 1க்கு அப்புறம்னா 2, 3, 4 சொல்லியிருக்காங்க. ஸோ 4. இங்கே இந்த கீழே கோடு இல்லை, ஈக்குவல் டு கோடு இல்லைன்னா நம்ம 3யோட நிப்பாட்டிக்கணும். இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்கதால நம்ம 4 போடுறோம். சி அவங்க டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. இப்போது ஏ இன்ட்டு பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் எழுதிக்கிறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு 0,1, பி இஸ் ஈக்குவல் டு 2, 3, 4 இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சோம். சி இஸ் ஈக்குவல் டு 3,5 அதிலே இருக்குது. இப்போ சொல்யூஷன் ஏ இன்ட்டு பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி. இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள எல்ஹெச்எஸை நம்ம ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ இன்ட்டு பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு பி இன் யூனியன் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது பண்ண போகிறோம். பியை எடுத்து எழுதிட்டோம் 2, 3, 4, சியை எடுத்து எழுதிட்டோம் 3,5, ரெண்டுத்தையும் சேர்த்து யூனியன் பண்ணி எழுத போகிறோம் 2, 3, 4 and 5. நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு பி யூனியன் சி, ஏங்கிறது 0,1 இன்ட்டு கண்டுபிடிச்ச 2, 3, 4, 5 எடுத்து எழுதிட்டோம். இப்போ இதை வந்து ஏ இன்ட்டு பி போட போகிறோம். 0,2, 0,3, 0,4, 0,5, 1,2, 1,3, 1,4, 1,5. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு பி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு 0,1, ஏ 0,1, 2, பி வந்து 2, 3, 4. இப்போ ரெண்டுத்தையும் ஏ இன்ட்டு பி பண்ண போகிறோம். 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4. இப்போ ஏ இன்ட்டு பி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு சி கண்டுபிடிக்க போகிறோம். 0,1 இன்ட்டு 3,5. இப்போது 0,3, 0,5, 1,3, 1,5. இப்போ ஏ இன்ட்டு பி ஏ இன்ட்டு சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டுத்துக்கும் யூனியன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ ஏ இன்ட்டு பியை எடுத்து எழுதிட்டோம், யூனியன் ஏ இன்ட்டு சியை எடுத்து எழுதிட்டோம். இப்போது இதுக்கும் நம்ம யூனியன் பண்ண போகிறோம். இப்போது 0,2, 0,3, 0,4 இதில் 0,5 இருக்குது எடுத்து எழுதிட்டோம். 1,2, 1,2, 1,3, 1,4 இதில் 1,5 இருக்குது. ஸோ இது வந்து அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் இப்போ இந்த ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 ஏ இன்ட்டு பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி, ஹென்ஸ் ப்ரூவ்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தோம் அப்படின்னா அதில் யூனியன் பார்த்தோம் இல்லையா, இதில் இன்டர்செக்ஷன் பார்க்க போகிறோம். ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு சி. ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிடலாம். அதில் பி இன்டர்செக்ஷன் சிக்கு பி 2, 3, 4, சி 3,5 ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ளதுன்னு பார்த்தோம்னா 3. ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 0,1 இன்ட்டு 3. அப்போது 0,1 இன்ட்டு 3 இது ரெண்டுத்துக்கும் நம்ம இப்போது ஏ மல்டிப்ளை பண்ணோன்னா 0,3, 1,3 இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு பியும் ஏ இன்ட்டு சியும் போன சம்லேயே நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த சம் தனியாக கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சி போடுங்க. நம்ம ஒரே சப்டிவிஷனில் வரதால நான் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ ஏ இன்ட்டு பி எடுத்து எழுதியாச்சு, இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு சி. இப்போ இதில் பார்த்தோம்னா 0 சீரீஸில் 0,3 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 1,3 இது ரெண்டு தான் காமனாக இருக்குது. இப்போ இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு சி, ஹென்ஸ் ப்ரூவ்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தோம் அப்படின்னா
A union B into C is equal to A into C union B into C ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம LHS தான் ப்ராசஸ் பண்ண போகிறோம். A union B ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். A 0,1 B 2 3 4 ரெண்டுத்துக்கும் யூனியன் பண்ண போகிறோம். 0 1 2 3 4 இதை எடுத்து எழுதிடுறோம். ஸோ A union B into C என்ன அப்படின்னு பார்த்தோம்னா A union B அப்படியே எழுதிட்டு into C 3,5 இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 ஸோ இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு A into C யூனியன் B into C is equal to A into C அப்படி என்னென்னு பார்த்தோம்னா A வந்து 0,1 C வந்து 3,5 ஸோ இப்போ இதை எடுத்து A இதை C எடுத்துட்டோம்னா இது ரெண்டுத்தையும் இப்போது மல்டிப்ளை பண்ணி எழுதிக்க போகிறோம். 0,3 0,5 1,3 1,5 நெக்ஸ்ட்டு B into C கண்டுபிடிக்க போகிறோம். B வந்து 2 3 4 C வந்து 3,5 இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 இப்போ இது ரெண்டுத்துக்கும் யூனியன் பண்ணி எழுத போகிறோம். அப்போது 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவலாக இருக்கா? ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 A union B into C is equal to A into C union B into C hence proved. இதுதான் இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ.